அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹப்சானூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை அண்ட் லெமன் ரைஸ் செய்ய போறோம். ஸோ இந்த லெமன் ரைஸ் பாத்தீங்கன்னா இந்த வாழைக்காய் ஃப்ரை வேற லெவல் காமோ. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாழைக்காய் ரொம்ப சாஃப்டா ரொம்ப குயிக்காவா செஞ்சிடலாம். நான் செய்யற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செய்யும் போது பாருங்க வாழைக்காய் எவ்வளவு சாஃப்டா வெந்து வந்திருக்கு. அண்ட் இந்த லெமன் ரைஸ் பாத்தீங்கன்னா சமைக்க புதுசா கத்துக்கிறவங்க கூட ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாங்க. அண்ட் பேச்சுலர்ஸா இருந்தா கூட நான் சொல்ற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யும் போது ரொம்ப டேஸ்டா ரொம்ப அழகா செஞ்சிடலாங்க. நீங்க நம்ம சேனல் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஹப்சானூர் கிச்சன் டிஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் செய்யறதுக்காக எடுத்துருக்க லெமனோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 2 லெமன் இருக்கும். ஸோ இது சீட்ஸ் இல்லாம நல்லா ஸ்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் தான் இருக்கும். நல்ல பழுத்த லெமனா பார்த்து எடுத்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். லெமன் ரைஸ் செய்யும் போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சேன்னா ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கூட. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணி செய்யறேன். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நல்லா தோல்ல இல்லாம வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி வெள்ளை உளுந்து ஆட் பண்ணி செய்யும் போது ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெமன் ரைஸ்க்கு கறி லீவ்ஸ் தாங்க மெயினான இன்கிரீடியன்ட். இந்த கறி லீவ்ஸ் ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்குங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு கொடுக்கும் போது 1 டீஸ்பூன் போல கடலை பருப்பு இருக்கும்ல, ஸோ அதை நம்ம ஊற வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். வீடியோ கிளிப் பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் கொடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம சேர்த்திருக்க எல்லா இன்கிரீடியன்ட்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ இது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. நல்லா வறுத்துக்கலாம். நம்ம லெமன் ரைஸ் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். வேர்க்கடலை இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே அல்ட்டியா இருக்குங்க. நீங்க இந்த தாளிப்புளியே நீங்க நல்லா வறுத்து எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், லெமன் சாதம் சாப்பிடும் போது வாயில கடிப்படும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க. குழந்தைங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லெமன் சாதம் அப்படிங்கும் போது நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஆபீஸ் போறவங்க கூட மார்னிங் ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாங்க. முத நாளே ப்ரிப்பேரா நம்ம எடுத்து வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன், மார்னிங் நீங்க ரைஸை பாயில் பண்ணி பக்கத்திலே நீங்க தாளிப்பு கொடுத்துடலாங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு 4 பூண்டு பல்ல நம்ம இடி உரல் இருக்கும்ல, சோ அதில் நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கோம். சோ அதை சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த வேர்க்கல்ல ஒரு 2-3 நிமிஷத்துலயே உங்களுக்கு அழகா வறுத்து வந்துருச்சு. சேர்த்துருந்தோம்ல பூண்டு பல்லு, இதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு லைட்டா அதுல நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸ் வேக வைக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். அதிகமா சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பெருங்காயம் ஆட் பண்றா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பூண்டு கூட சேர்த்து நம்ம செய்யலாம்.